வெல்கம் டு கோவை ருசி. இந்த வீடியோவில் நாம் ஒரு டேஸ்டியான கனவா மீன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கனவா மீன் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ கனவா மீன் வாங்கி இந்த மாதிரி ரவுண்ட் பீஸஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலை எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்குன 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இந்த மாதிரி ஒரு சூடான பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்ச எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை, நாம் நறுக்கி வச்ச வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா கரிஞ்சிட்டு கூடாது, பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த கனவா மீனை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலா கூட நல்லா பரட்டி விட்டுறணும். இந்த மாதிரி நாம் நல்லா பரட்டி விட்டுட்டு கனவா மீன் வேகிறதுக்கு ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கனவா மீனை 10 நிமிஷம் வரைக்கும் நாம் வேக விடணும். இப்போ நாம் ஊற்றின தண்ணி எல்லாம் வற்றி கனவா மீன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு டேஸ்டியான ஒரு கனவா மீன் பிரட்டல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.